ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க. எனில் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிரூபிக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தந்திரக்கூடிய ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி என்ன நிரூபிக்க கேட்குறாங்களோ அதை அடுத்து எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இங்கே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ரெண்டு பக்கமும் நான் ஏயால் பெருக்கிட்டேன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எழுதிக்கலாம், இருபுறமும் ஏயால் பெருக்கிறதுனா வேற எதுவுமே இல்லை, பக்கத்தில் அது எழுதிட்டாலே போதும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஏ இன்வர்ஸ் எழுதிருங்க, அதுக்கு பக்கத்தில் ஏன்னு எழுதிக்கணும். அடுத்த சமம் ஏ டிரான்ஸ்போஸ், அதுக்கு பக்கத்தில் ஏ. இப்போ நம்ம பெருக்கிட்டோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், இல்லாட்டா ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ மாறி மாறி இருந்தாலும் இதோட மதிப்பு ஒன்று தான், ஐ. இனி இங்கே 3 நிறை 3 நிரல், அதாவது இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ அந்த 3யை இந்த மாதிரி கீழே எழுதிக்கணும். இந்த சைடு என்னது இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, வலது பக்கத்தை சால்வ் பண்ணி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வர போறேன். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏயோட மதிப்பு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 1/9, அதை மாத்திராதுங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறைய நிரலாக மாற்றணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் -8 இருக்கா, அடுத்த இந்த 1 அதுக்கு கீழே எழுதணும், 4 அதுக்கு கீழே எழுதணும். இப்போ நம்ம நிறைய நிரலாக மாற்றிட்டோம். இனி 4, இந்த 4 அதுக்கு கீழே, 7 அதுக்கு கீழே, அடுத்த இந்த 1 -8 அதுக்கு கீழே, 4 அதுக்கு கீழே. ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இன்டூ ஏ, அதாவது ஏயோட மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/9 இருக்கு, அடுத்த -8 1 4, அப்புறமாட்டு 4 4 7, அடுத்த 1 -8 4, அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நம்ம பெருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் பெருக்கலாம். சரிங்களா? ஓர் 1 1 /1/9 81. அடுத்த இதை ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். -8யும் -8யும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். 8 8 64. அடுத்த 4 16, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 16. இனி ஓர் 1 1, ரெண்டும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 1. அடுத்த முதல் நிறை இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலை பெருக்கி எழுத போகிறோம். -8யும் 1யும் பெருக்குனா -8 தான். இனி 4 16, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 16. 1யும் -8யும் பெருக்குனா -8 தான். ஓகே, இனிமே முதல் நிறை மூன்றாவது நிரல் பெருக்கலாமா? -8யும் 4யும் பெருக்குனா -32, ஒரு மைனஸ், அடுத்த 8யும் 4யும் பெருக்குனா 32. அடுத்த 4 7 28, ரெண்டும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 28. இனி ஓர் 4 4, அதுவும் ப்ளஸ் 4. ஓகே, இனிமே ரெண்டாவது நிறை முதல் நிரல் பெருக்கலாம். 1யும் -8யும் பெருக்குனா -8 தான். 4 16, அடுத்த -8யும் 1யும் பெருக்குனா -8 தான். இனி இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? 1யும் பெருக்குனா 1 தான். 4 16, அடுத்த -8 இன்டூ -8, ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். 8 8 64. அடுத்த இரண்டாவது நிறை மூன்றாவது நிரலை பெருக்கலாம். ஓர் 4 4, 4 7 28, அடுத்த -8யும் 4யும் பெருக்குனா -32. ஓகே, இனிமே மூன்றாவது நிறை முதல் நிரல் பெருக்கலாம். 4யும் -8யும் பெருக்குனா -32. அடுத்த 7யும் 4யும் பெருக்குனா 28, 4யும் 1யும் பெருக்குனா 4 தான். ஓகே, இனிமேல் மூன்றாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 4 1 4, 7 4 28, அடுத்த 4யும் -8யும் பெருக்குனா -32. இனி மூன்றாவது நிறை மூன்றாவது நிரல் பெருக்கலாம். 4 16, அப்புறமாட்டு 7 7 49, அடுத்த 4 16, ரெண்டும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 16. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1/81. இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இதை சால்வ் பண்ணலாம். 64 16 1, இதை 3யும் கூட்டினா 81ன்னு கிடைக்கும். இனி ரெண்டுமே மைனஸ், கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2யும் கூட்டணும். 8யும் 8யும் கூட்டினா 16. இப்போ -16 + 16 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் +28யும் +4யும் கூட்டினா +32, +32 -32 கேன்சல் ஆகிடும், அப்போ 0. அதே தான் இங்கேயும்
இப்போ பாருங்க இதே தான் இங்கே இருந்து அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைச்சி 0. அப்போ இதோட மதிப்பும் 0 தான். இனி இதை 3ஐயும் கூட்டினா 81 கிடைக்கும். அடுத்த இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு சரிங்களா, ஆனால் இடம் தான் மாறி இருக்கு, ஆனால் அதோட மதிப்பு 1 தான், 0 தான் கிடைச்சி. அப்போ இதுக்கும் 0. இனி இதுதான் இதுக்கு முன்னாடியும் இருக்கு சரிங்களா, அப்போ இதோட மதிப்பு என்னது 0. அடுத்த இதுதான் இதுக்கு முன்னாடியும் இருக்கு, இதோட மதிப்பும் 0. இனி இதை 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு 81 தான் கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே கிராஸ்ல 81 இருக்கு, அப்போ நான் 81 வெளியே எடுக்க போறேன். அதனால என்ன பண்ணணும்னா இன்டு 81 எழுதணும். ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, 81 வெளியே எடுக்கிறதுனால பெருக்கல் 81, கீழே 81 இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 81 எப்படி எழுதலாம், 1 இன்டு 81 எழுதலாம். 81 வெளியே எடுத்துட்டேன், அப்போ பாக்கி என்னது இருக்கு, 1 இருக்கு. அதாவது 81 இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் 1 எழுதணும். 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0 81க்கு பதில் 1, 0 அடுத்த 0 0 இருக்கு, 81க்கு பதில் 1. ஓகே, இப்போ 81 கேன்சல் பண்ணிட்டேன், பாக்கி 1 தான் இருக்கு. 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு பாக்கி இதுதான் கிடைக்கும். இங்கே வந்து மூலை விட்டத்தில் 1 இருக்கு, பாக்கி எல்லாமே 0 இருக்கு. அப்போ இதோட மதிப்பு என்னது I. இனி 3 நிறை 3 நிரல், அப்போ கீழே 3 எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட இடது பக்கம். இடது பக்கத்தில் I3 தான் இருக்கு, அதை அப்படியே நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் சரிங்களா. அப்போ ஃபைனலாக therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டேன். இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே A கொடுத்துருக்காங்க. எனில் A இன்டூ அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் A இன்டூ A இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A இன்டூ I2 என்பதை சரிபார்க்க. இங்கே 3 விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த 3மே சமமாக இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய A அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி முதல் நான் வந்து அட்ஜாயிண்ட் ஏயை தனியாக கண்டுபிடிக்க போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அட்ஜாயிண்ட் A நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஏல 2 நிறை 2 நிரல், அப்போ 2x2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது அட்ஜாயிண்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணை இடம் மாற்றணும். 3 மேலே வரும், 8 கீழே வந்துடும். எழுதிக்கலாமா, 3 8. அடுத்த இந்த பக்கம் நீங்க இடம் மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியிட மாற்றணும். மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும். அப்போ -4 என்ன ஆகிடும், +4 மாறிடும். -5 +5 மாறிடும் சரிங்களா. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த மாடுலஸ் ஆஃப் ஏயையும் தனியாக கண்டுபிடிக்கலாம், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா குறுக்க பெருக்கணும். 8 3 24, மேலேருந்து கீழே பெருக்கின உடனே நடுவில் மைனஸ். இனி இதை ரெண்டையும் பெருக்கணும். மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆகிடும். I4 20, 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் A இன்டூ அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கலாமா. A இன்டூ அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு கொஸ்டினில் தந்திருக்காங்க, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 8 -4 -5 3. அடுத்த அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 4 5 8. இப்போ பெருக்கலாமா. பாருங்க, பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். 8 3 24. அடுத்த ஒரு மைனஸ் 4 5 20. அப்புறமாட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலையும் பெருக்கலாம். 8 4 32. அடுத்த ஒரு மைனஸ் 4 8 32. அடுத்த இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். ஒரு மைனஸ் I3 15. அடுத்த 3 5 15, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 15. அடுத்த இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிரல் பெருக்கலாமா. ஒரு மைனஸ் I4 20. அடுத்த 3 8 24, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 24. ஓகே, இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். 32லேருந்து 32 கழிச்சா 0. -15 +15 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இனி ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த அட்ஜாயிண்ட் A இன்டூ A அதை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன், அட்ஜாயிண்ட் A இன்டூ A. ஓகே, அட்ஜாயிண்ட் A நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 4 5 8 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இனி ஏயோட மதிப்பு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, எழுதிக்கலாம். 8 -4 -5 3. இப்போ இதை பெருக்கலாமா. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நிறை இங்கே முதல் இருக்கக்கூடிய நிரல் பெருக்கலாம். 3 8 24. அடுத்த 4 5 20, ஒரு மைனஸ், அப்போ -20. இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் ஒரு மைனஸ். 3 4 12. அடுத்த 4 3 12, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +12. இனி இரண்டாவது நிறை முதல் நிரல்
ஐ 8 40, அடுத்த ஒரு மைனஸ் 8 5 40. இனி இரண்டாவது நிரல் ஐ 4 20, ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் 20. இனி 8 3 24, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 24. இதை இப்போ சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும், எழுதிக்கலாம். அடுத்த மைனஸ் 12 ப்ளஸ் 12 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். 40லேருந்து 40 கழிச்சா 0. அடுத்த ஒரு மைனஸ் கழிங்க, 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ I2 கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ I2. மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? அப்போ 4ன்னு எழுதிருங்க. அடுத்து I2னா என்னது? மூலை விட்டத்தில் 1 1ன்னு இருக்கணும். 1 0 0 1. பார்த்தீங்களா, மூலை விட்டத்தில் 1. அடுத்து இந்த சைடு ரெண்டுமே 0வாக தான் இருக்கணும். I2னா 2 நிரல். அதனால தான் கீழே 2 இருக்குது. இப்போ இது 2 பெருக்கலாமா? 4 1 பெருக்குனா 4, 4 0 பெருக்குனா 0, அப்புறவு 4 0 பெருக்குனா 0 தான். இனி 4 1 4. ஓகே, இப்போ இதான் சமன்பாடு 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 மூணுமே சமமாக இருக்குது. இங்கே 4 0 0 4, அதே தான் இங்கேயும், அதே தான் இங்கேயும். அப்போ ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்பது நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா மூணுமே நம்மளுக்கு சமமாக வந்துடுச்சு. அதனால ஃபைனலாக இப்படி எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபி கொடுத்துக்கிட்டு ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்க. அதாவது ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபி கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எழுதிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின் தந்திருக்கக்கூடியதை தான் எழுதியிருக்கோம், சரிங்களா? 3 2 7 5 இன்டூ, இனி பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். -1 -3 5 2. இப்போ பெருக்க போகிறோம். பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல். ஓகே, 3ஐயும் -1ஐயும் முதல் பெருக்கலாம். 3 1 3, ஒரு மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி 2 10, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +10. அடுத்த முதல் நிரை, இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? 3 9, ஒரு மைனஸ், அப்போ -9. இனி 2 4, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +4. இனி அடுத்த இரண்டாவது நிரை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் 7ஐயும் -1ஐயும் பெருக்குனா -7. அடுத்த 5 25, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +25. அடுத்த இரண்டாவது நிரை, இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 7 3 21, ஒரு மைனஸ், அப்போ -21. அடுத்த I2 10, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +10 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 10லேருந்து 3 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே பெரிய எண் 10, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டா. அடுத்த 9லேருந்து 4 கழிச்சா 5, இங்கே பெரிய எண் 9, அதோட குறியீடு மைனஸ். மைனஸ்னா நீங்கள் குறியீடு போடணும். ஓகே, 25லேருந்து 7 கழிச்சா 18ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் ப்ளஸ், ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. அடுத்த 21லேருந்து 10 கழிச்சா 11, இங்கே பெரிய எண் 21, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. இப்போ ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே, இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கு? ஏபி இன்வர்ஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏபி இன்வர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாவை நம்ம பார்த்துருக்கோம், அதை எழுதிக்கலாம். 1/mod(a) இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு இங்கே ஏக்கு பதில் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்கலாம். ஏக்கு பதில் ஏபின்னு எழுத போகிறோம். 1/mod(a)க்கு பதில் ஏபி, அடுத்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதில் ஏபின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்த அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து இதில் பிரதியிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி. ஓகே, ஏபியோட மதிப்பு இங்கே இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏபி அப்படின்னாலே நீங்கள் குறுக்க பெருக்கணும், சரிங்களா? 11ஐயும் 7ஐயும் பெருக்கினா 77, ஒரு மைனஸ், அப்போ மைனஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். -77. அடுத்த நடுவில் மைனஸ்னு குறியீடு போட்டுருங்க. இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். 18ஐயும் 5ஐயும் பெருக்கினா 90ன்னு கிடைக்கும். ஒரு மைனஸ், அப்போ -90. இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். +90. இப்போ கழிக்கலாமா? 90லேருந்து 77 கழிச்சா 13ன்னு கிடைக்கும். பெரிய எண் 90, அதோட குறியீடு ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. இப்போ நம்மளுக்கு ≠0, 0 கிடைக்கல, 13 தான் கிடைச்சிருக்கு. 0 கிடைச்சா நம்ம ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே 0 கிடைக்கல, அப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதை எழுதிருங்க. ஏபி இன்வர்ஸ் காண முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லைன். இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும்.
ஓகே, இதுக்கு பிறகு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன், அட்ஜாயிண்ட் ஏபி. அட்ஜாயிண்ட் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? இடத்த மாற்றணும். இதுதான் ஏபி. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும்னா -11 மேலே வந்துடும், 7 கீழே வந்துடும். ஓகே, எழுதிக்கிறேன், -11 மேலே வந்துடும், அடுத்த 7 கீழே வந்துடும். இந்த சைடு மூளை விட்டத்தை நீங்கள் இடத்த மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். -5னா +5 மாறிடும். அடுத்த +18 -18 மாறிடும். இங்கே நீங்கள் குறியீடை தான் மாற்றணும். ஓகே, இப்போ 2 மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஃபார்முலையில் பிரதியிடலாம். அப்போ ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? 1/mod ஆஃப் ஏபியோட மதிப்பு 13ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இன்டு அட்ஜாயிண்ட் ஏபி அது என்ன இருக்குது, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -11 5 -18 அடுத்த 7. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணணும். சரிங்களா? வலது பக்கம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பி இன்வர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏக்கு பதில் பின்னு எழுதிக்க போகிறோம். 1/mod ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் பி. ஓகே, ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் பி, மாடுலஸ் ஆஃப் அப்படின்னாலே குறுக்க பெருக்கணும். பி எங்கே இருக்குது? என்ன இருக்குது? பெருக்கலாமா? -1 2 பெருக்குனா -2, நடுவில் மைனஸ் வரும். அடுத்த 5 3 பெருக்குனா 15. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், +15. இப்போ பாருங்கள், 15லேருந்து 2 கழிச்சா 13ன்னு கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. எனவே பி இன்வர்ஸ் காண முடியும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட்னாலே நம்ம இடத்த மாற்றணும். 2 மேலே வரும், -1 கீழே வந்துடும். எழுதிக்கலாம், 2 மேலே போயிடும், அடுத்த -1 கீழே வந்துடும். இந்த சைடு குறியீடை மாற்றணும். -3 +3 ஆகும். அடுத்த +5 -5 மாறிடும். எழுதிக்கலாம், -3 +3 ஆகிடும். அடுத்த +5 -5 மாறிடும். இப்போ 2 மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பிரதியிடலாம். பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் பியோட மதிப்பு 13 இன்டு இனி அட்ஜாயிண்ட் பியோட மதிப்பு இங்கே இருக்குது, இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 3 -5 -1. ஓகே, இப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம், இருந்தாலும் ஒருக்கா கூட எழுதிக்கலாம். 1/mod ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஃபஸ்ட்டுனா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகே, மாடுலஸ் ஆஃப் அப்படின்னாலே குறுக்க பெருக்கணும். 3 5 15 எழுதிக்கலாமா? 15, அடுத்த நடுவில் மைனஸ் வரும். இனி 7 2 14 எழுதிக்கிறேன், 14. ஓகே, 15லேருந்து 14 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம், அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏனாலே இடத்த மாற்றணும். 5 மேலே வரும், 3 கீழே வந்துடும். எழுதிக்கலாம், 5 மேலே வரும், 3 கீழே வந்துடும். இனி இங்கே குறியீடு மாறும். +2 -2 ஆகும், +7 -7 மாறும். எழுதிடலாமா? +2 -2 மாறும், +7 -7 மாறும். இப்போ 2 மதிப்பும் தெரியும், ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏயோட மதிப்பு 1, அடுத்த இன்டு அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு இங்கே இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 -2 -7 3. ஓகே, இப்போ பாருங்கள், 1/1னால அதோட மதிப்பு 1 தான். 1 இதுக்கு கூட பெருக்குனா அதே தான் கிடைக்கும். அப்போ இதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 -2 -7 3. இதுதான் ஏ இன்வர்ஸோட மதிப்பு. இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இனிமேல் வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இப்போ பி இன்வர்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு எழுதிக்கலாம். 1/13 இன்டு 2 3 -5 -1. அடுத்த ஏ இன்வர்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். 5 -2 -7 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை எழுதிக்கிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1/13 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த இதை ரெண்டே நம்ம பெருக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் பெருக்கலாம். 2 10 2 ப்ளஸ் அப்போ +10. இனி 3 7 21 ஒரு மைனஸ் அப்போ -21. இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் 2 4 ஒரு மைனஸ் அப்போ -4 3 9 ரெண்டுமே ப்ளஸ் அப்போ +9. இனி இரண்டாவது நிறை முதல் நிரல்
i5 25 ஒரு மைனஸ், அப்போ -25. இனி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஓர் 7 7. அடுத்த இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல் பெருக்கலாம். i2 10, ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 10. இனி -1 ப்ளஸ் 3 பெருக்குனா -3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த 1 டிவைடட் பை 13 இன்டு 21 10 கழிச்சா 11 கிடைக்கும். இங்கே பெரிய எண் 21, அதோட குறியீடு மைனஸ். அடுத்த 9 4 கழிச்சா 5 கிடைக்கும். இங்கே பெரிய எண் ப்ளஸ், அப்போ ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. 25 7 கழிச்சா 18 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 25, அதோட குறியீடு மைனஸ். அடுத்த 10 3 கழிச்சா 7 கிடைக்கும். இதை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமா இருக்கும். அங்க என்னது இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்குது. அப்ப எப்படி எழுதிக்கணும்னா, therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா ரெண்டுமே சமம்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? அதனால ஃபைனலா இப்படி எழுதிருங்க. இவ்வளவு தான் அந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்டிருந்தா அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா a is equal to plus or minus 1 divided by root modulus of adjoint a into adjoint a. இதுதான் நம்மளோட ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள இருக்கிறதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். modulus of adjoint into a. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இங்க தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுல 3 நிரை 3 நிரல், அப்ப இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். முதல்ல 2 இருக்கு, அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, இது இருக்கக்கூடிய நிரை நிரல், இதை 2 மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸ்ல பெருக்கணும். 12 2 பெருக்குனா 24 அப்படின்னு கிடைக்கும். இனி 0வையும் -7 பெருக்குனா 0 தான். 0க்கு கூட எது பெருக்குனாலும் 0. அப்ப அது எழுதாண்டா, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்த மைனஸ் வரும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ், அடுத்த மைனஸ், அடுத்த பிளஸ். அப்ப மைனஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். +4 அப்படின்னு எழுதிருங்க. இனி பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இப்ப இது இருக்கக்கூடிய நிரை நிரல் மறைக்கலாமா? மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -3 2 பெருக்குனா -6 அப்படின்னு கிடைக்கும். இனி நடுவுல மைனஸ், இனி இதை 2 பெருக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 7 2 14. அடுத்த பிளஸ் தான் வரும். ஓகே, இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, அதனால 2 எழுதிருங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணணும். இப்ப இது இருக்கக்கூடிய நிரை நிரல் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -3 0 பெருக்குனா 0 தான். 0னா எழுதாண்டா. இனி நடுவுல மைனஸ் வரும். இந்த மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். 2 12 பெருக்குனா 24. இனி இதை சால்வ் பண்ணலாம். 2 4 பெருக்குனா 8. அடுத்த 2 4. இனி இதை 2 கூட்டணும். கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2 கூட்டணும். 6 14 கூட்டினா 20. இப்போ பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகே, பெருக்கலாமா? 4 20 பெருக்குனா 80ன்னு கிடைக்கும். இனி பிளஸ் 2 24 பெருக்குனா என்ன கிடைச்சி? 48ன்னு கிடைச்சி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ பிளஸ் மதிப்பான 48ஐயும் கூட்டலாம். 8 கூட்டினா 16. அப்போ 6 பாக்கி 1. 4 1 கூட்டினா 5. 5 கூட 4 கூட்டினா 9. அடுத்த -80. இப்போ கழிக்கலாம். 96 80 கழிச்சா 16ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் எழுதிருங்க. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இனிமேல் ரூட் ஆஃப் 16 எப்படி எழுதலாம்? 4 × 4 4 16. அப்போ ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா, அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே 3 நிரை 3 நிரல் இந்த மாதிரி இருந்தால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். என்னன்னா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பிராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். இது மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படி கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் எழுதுவோம். 2 -4 இதெல்லாம் எழுதுவோம். இது அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா டைரக்டா பெருக்குவோம். சரிங்களா? அதனால பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, குறியீடா பார்க்க மறக்கக்கூடாது. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ்னா எழுதாண்டா. டைரக்டா 24 அப்படின்னு எழுதிருங்க. இங்க மைனஸ்னா குறியீடு எழுதணும். எழுதிக்கிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிடணும். இங்க வந்து என்னது இருக்கு? -20 அப்படின்னு இருக்கு, எழுதிடலாம். இனி வந்து இங்க பிளஸ்னா எழுதாண்டா. இங்க +24.
டைரெக்டாக எடுத்து எழுதிருங்க. இனி இங்கே என்னது இருக்குது, மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே -3 இருக்குது, அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம், மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -4 2 பெருக்குனா -8 அப்படின்னு கிடைக்கும். இனி அடுத்த 0 2 பெருக்குனா 0, 0னா அது எழுதாண்டா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னா குறியீடு எழுதாண்டா, இங்கே 12, அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா, மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். 2 2 பெருக்குனா 4ன்னு கிடைக்கும், நடுவில் மைனஸ். அடுத்த இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். இனி 2 4, அப்புறமாட்டு இங்கே மைனஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதிருங்க, எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். இங்கே வந்து என்னது இருக்குது, -7 அப்படின்னு இருக்குது, அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாமா. ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 2 0 பெருக்குனா 0, 0னா எழுதாண்டாம், அப்போ நடுவில் என்ன வரும், மைனஸ் வரும். அடுத்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 8 எழுதிருங்க. இனி இங்கே ப்ளஸ் தான், ப்ளஸ்னா எழுதாண்டாம், இங்கே -2, அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா. ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 7 28, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 12 2 பெருக்குனா 24. இனி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எழுதிருங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே 0, அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா. ஓகே, இப்போ பெருக்கிறோம் பாருங்க, பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறமாட்டு 7 14, இனி நடுவில் மைனஸ் வரும். இனி இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3 2 6. ஓகே, அடுத்து இங்கே ப்ளஸ்னா எழுதாண்டா, இங்கே 2, அப்போ நிறை நிரல் மறைங்க. ஓகே, பெருக்கலாம். 2 12 பெருக்குனா 24, நடுவில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 4 12. ஓகே, நீ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஹோல் டிரான்ஸ்போஸ், அதை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். முதல்ல 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 20. அடுத்த இந்த 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்த 4 4 கூட்டினா 8 தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்த 28 24 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 14 6 கழிச்சா 8ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 14, அதோட குறியீடு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. இனி 24 12 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். அடுத்த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா. டிரான்ஸ்போஸ்னா என்னது, நிறைய நிரலாக மாற்றணும். இது நிறை, அதை நிரலாக மாற்றிடலாம். அதுக்கு முதல்ல 24 எழுதிருங்க. இனி இந்த 20 அதுக்கு கீழே எழுதணும், இந்த 24 அதுக்கு கீழே. அடுத்த 8 எழுதிருங்க, இந்த 8 அதுக்கு கீழே, இந்த 8 அதுக்கு கீழே. அடுத்த 4 8 அதுக்கு கீழே, 12 அதுக்கு கீழே. இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி பாருங்க, இது எல்லாமே 4ஆம் வாய்ப்பாடுக்கு போகும். அப்போ 4 பொதுவாக வெளியே எடுத்து எழுதிடலாம். 24 எப்படி எழுதலாம், 6 4 24. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 6 இருக்கும், அதாவது 24 இருக்கக்கூடிய பிளேஸில் 6ன்னு எழுதிருங்க. இனி 8 எப்படி எழுதலாம், 4 2 8. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 2ன்னு இருக்கும், அப்போ 8 இருக்கக்கூடிய பிளேஸில் 2ன்னு எழுதணும். 4 எப்படி எழுதலாம், 1 4 4. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 1 அப்படின்னு இருக்கும். 20னா I 4 20. 4 இங்கே இருக்குது, அப்போ 5 உள்ளே எழுதுங்க. இனி 8னா எப்படி எழுதணும், 2ன்னு எழுதணும். 8னா 2 எழுதிருங்க. 24னா 6 எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 8னா 2ன்னு எழுதணும். 12னா எப்படி, 4 3 12. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 3 இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மதிப்புகளை இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, ஃபார்முலாவை இன்னொருக்கா கூட எடுத்து எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் இன்டு ஏ. இதோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இன்டு இனி அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ, இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 இன்டு 6 2 1 5 2 2 6 2 3. ஓகே, இப்போ இந்த நாளும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஐயும் இதையும் பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 6 2 1 5 2 2 6 2 3. அப்போ இதுதான் ஏயோட மதிப்பு. இவ்வளோ இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. போன சம்மில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டிருந்தா வேற ஃபார்முலா. இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இது கண்டுபிடிக்க வேற ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ
இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இதை ஏன் இங்கே பயன்படுத்தலைன்னா, நான் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பு தெரியணும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல அட்ஜாயிண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸோட மதிப்பு கேட்டிருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பை கண்டுபிடிக்க போறேன். மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு கொஸ்டின்ல தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏல 3 நிரை இருக்கு, 3 நிரல், அதாவது 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேல இருக்கக்கூடிய 3க்கு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, இங்க வந்து 0 இருக்கு, இங்க 0னா அது மொத்தம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப 0 எழுதிருங்க. அடுத்த மைனஸ் வரும், ஏன்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப அடுத்து இங்க மைனஸ் தானே இருக்கு, அதனால மைனஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இங்கே மைனஸ் இருக்கு, அப்ப இந்த மைனஸும் சேர்ந்துனா பிளஸ் ஆயிடும். 2 மைனஸ்னா பெருக்கும் போது பிளஸ் ஆயிடும். அடுத்த இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. இப்போ -2 இருக்கக்கூடிய இந்த நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸ்ல பெருக்க போறோம். சரிங்களா? இப்போ 6ஐயும் பெருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க பெருக்கணும். 6 36. அடுத்த நடுவில் மைனஸ் வரும். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். மைனஸையும் பெருக்கினா பிளஸ் ஆயிடும். 3 18. அடுத்த பிளஸ் வரும். இங்க என்னது இருக்கு? 0னா மொத்தமும் 0 ஆயிடும். அதாவது என்னன்னா, இப்போ இங்க 0னா 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0. அதனால தான் டைரக்டா 0ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இனிமே இதை சால்வ் பண்ணலாம். இந்த 0 பார்க்காதுங்க, பாக்கி இருக்கக்கூடிய இதை மட்டும் பாருங்க. 36ல இருந்து 18 கழிச்சா 18 கிடைக்கும். இனி இதை 2 பெருக்கலாமா? 2 16. அப்ப 6, பாக்கி 1. 2 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இனிமே இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் ரூட் எழுதிருங்க. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு 36ன்னு கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். இனி ரூட் 36 எப்படி எழுதலாம்? 6 × 6, அதாவது 6 36. ரூட்டுக்குள்ள 2 வாட்டி 6 இருந்ததுன்னா ஒரு 6 வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டின்ல அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ டைரக்டா இனி பிரதியிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் இங்க 1 இருக்கு, எழுதிடலாம். டிவைடருக்கு கீழே ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ இதோட மதிப்பு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. 0 -2 0 6 2 -6 -3 0 6. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.